என்ன பந்தயம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? யாரை கேட்டுக்கிட்டு எழுதி கொடுத்தீங்க? உங்க இஷ்டத்துக்கு உருட்டி விளையாடுறதுக்கு என்ன உயிர உணர்ச்சியும் இல்லாத பொம்மை நினைச்சீங்களா? அறிவும் நாகரிகமும் இல்லாத காட்டு முராண்டிகள் கூட செய்ய கோசுற காரியத்தை நீங்க எப்படி செய்ய துணிஞ்சீங்க? என் பொண்ணு கட்டுப்பட்டியா இருக்க கூடாது, நல்லா படிக்கணும், அவளோட சின்ன ஆசை கூட நிறைவேறாம போயிடக்கூடாதுன்னு பணத்தை பணம்னு கூட பார்க்காம செலவு பண்ணி சகல சுதந்திரத்தையும் கொடுத்து என்ன வளர்த்த நீங்க? ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒருத்தனை புருஷனா தேர்ந்தெடுத்துக்கிற ஜீவாதாரமான உரிமையை மட்டும் எப்படி தட்டி பறிச்சீங்க? நேத்து வரைக்கும் நம்ம பண்ணையில எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூலிக்காரனுக்கு, அதுவும் நம்ம அவமானப்படுத்தணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன கட்டி வைக்கிற நீ எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? இதுதான் ஒரு தகப்ப தன் மகளுக்கு செய்யக்கூடிய கடமையா? தப்புதாம்மா, என் கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மடத்தனை செஞ்சுட்டம்மா. அதனால என் மானமே போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஊர் ஜனங்கப்பா என் பக்கம் இருக்காங்கன்னு நான் நம்பிட்டம்மா. திடீர்னு காத்து திசை திரும்புற மாதிரி எல்லாருமே அவன் பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்ன மன்னிச்சுடுப்பா. இப்படி ஒரு தப்பு செய்துட்டு உங்க மகக்கிட்டே மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? வெளிய ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. சகுந்தரா, உனக்கு முன்னாலே அவர் உடம்பு கூனி குறுக்கி மன்னிப்பு கேட்கிறாரு. ஏதோ ஒரு வேகத்துல தன்னை மறந்து ஒரு தப்பு செய்துட்டாருங்கிறதுக்காக எனக்கு முன்னாலேயே நீ இப்படி வரம்பு மீறி அவரை பேசுறதை என்னால அனுமதிக்க முடியாது. அவங்க கிட்ட போய் அவரே மன்னிப்பு கேட்கணும். அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன் இப்படி வீட்டு வாசல்ல கூச்சல் போட்டுருக்கீங்க? நாங்க ஏன் கூச்சல் போடுறோம்? எங்க தலைவருக்கா எங்களை கூச்சல் போட வச்சுட்டு உங்க அப்பா உள்ள போயிருக்காரு. ஏதாவது கூலி தகராறா? இல்ல, சாலி தகராறு. சரி சரி, எந்த தகராறா இருந்தாலும் இப்ப போயிட்டு அப்புறம் வாங்க. இவங்க சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. நாங்களும் சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கிறோம். என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது? இத படிச்சு பாருயா. நீங்க வாங்க, உள்ள உட்காருங்க, நான் இத வந்துடுறேன். அப்பா, அண்ணா, இதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்டா. ஆமான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்? சுய அறிவோடு தான் செஞ்சீங்களா, இல்ல இப்படி கட்டாயப்படுத்தி சீ வச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நிலைமை அப்படி ஆயிடுச்சு. எந்த நிலைமையா இருந்தா என்ன? இது அவளுடைய வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எங்களை நான் கலந்து செய்யறேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நான் மாப்பிள்ளையுடைய அப்பாவையும் அம்மாவையும் கல்யாண தேதி நிச்சயம் பண்ண அழைச்சிட்டு வந்திருக்கும் போது இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டீங்களேப்பா. அப்பா, தொழுவத்துல கட்டி வச்சுக்கிற மாட்டை கூட நம்ம அடிச்சு மிரட்டினா அது நீங்க காட்டுற இடத்துல கருத்தை நீட்டாரு. ஒருவேளை சோத்துக்கு வக்கில்லாதவன் தாரி கட்ட என் தங்கச்சி கருத்தை நீட்டுவான்னு நீங்க எப்படிப்பா நம்புறீங்க? பொண்ணைய பந்தய வைக்க நீங்க என்ன பெரிய தர்மபுத்திர வாரிசா? அவன் கூட தனக்கு உரிமை உள்ள மனைவி தானே பந்தய வச்சான். இன்னொருத்த மனைவியாக போறவங்களை பந்தய வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தங்கச்சி, ஏடியில விறகு எடுத்துட்டு வா. கையெழுத்து போட்ட கையை எரிச்சிடுறேன். டேய் ராஜவேலு, என்னடா சொன்ன? யாரை பார்த்து சொல்றேன்? அவரை இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு உரிமை உள்ளவனா? நானே வாய மூடிட்டு இருக்கேன். ஊரே விரோதிங்க மாதிரி வாசல்ல திரண்டு வந்து நிக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பாவையும் அவமானப்படுத்தி பேசுற அளவுக்கு ஆத்திரம் உன் கண்ணை மறைச்சிருச்சா? டேய், நீங்க உள்ள வந்து சண்டை போடுறதுனால வெளியில இருக்கிற கூட்டம் சமாதானமா கரைஞ்சிட போறது இல்லடா. டேய், அவர் செய்த தப்புதான், அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. வெளியே போய் அவங்களை சமாதானப்படுத்த அனுப்பு. போடா போ. பண்ணையாரு வெளியில வரப்போறாரா இல்ல நாங்க உள்ள வரணுமா? இதோ நான் வந்திருக்கிறேன். என்ன செய்யணும் சொல்றீங்க? ஏன் உங்க அப்பா சொல்லல? சொன்னாரு. அப்பா பொண்ணை வர சொல்லுங்க. தாலி மேளம் மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கலன்னா சம்மதிக்க வைப்போம். ஏண்டா, இந்த ஊர்ல நாங்க நல்லா இருக்கிறோங்கிற வைத்தறிச்சல தானே இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், வாங்கிட்டு ஒழிஞ்சு போங்க. உன் பணம் என் கால் தூசிக்கு சமம். பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க முடியாது. வேணா பொண்ணை கொடுத்து மாப்பிள்ளை ஆக்கலாம். நீங்களா கலகம் பண்ணணும்னு இங்க வந்திருக்கீங்களா? இப்பவே போலீஸ கூட்டிட்டு வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றேன் பாரு. டேய், சின்ன பண்ணிட்ட போய் சொல்லி போலீஸ கூட்டிட்டு வர சொல்றான். அடையாப்பா சும்மா போலீஸ் போலீஸ்னுகிட்டு என்னமோ உங்களுக்காக மட்டும் தான் போலீஸ் இருக்க மாதிரி. வேணா கூட்டிட்டு வர சொல்லு. போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னடா சொன்ன? வாய் நிழலாம் தம்பி, கை நீளக்கூடாது. உனக்கு இருக்கிறது 2 கை, எனக்கு எத்தனை கைன்னு பின்னால பாரு. ரிவால்வர் எடுத்தனா சுட்டு பூசிக்கிடுவேன்.
சும்மா இருடா மச்சான். தீபாவளி துப்பாக்கி வச்சுக்கிட்டு பூச்சாடி காமிக்காத. இருங்கடா, போலீஸ் வரட்டும், உங்களை அப்புறம் பேசிக்கிறேன். நல்லா அடிங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெத்தத்துக்கு உங்க கையாலேயே அடித்து கொண்டுடுங்க. என்னடா சொன்னேன்? இந்த அப்பாவிய போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிறேன்? இவன் மேல ஏன் கோபத்தை இப்படி காட்டுறேன்? அடிக்கட்டுமா, அடிக்கட்டும். யாருமா அடிச்சுட்டாங்க? என் தோல்ல தூக்கி வளர்த்த பிள்ளைமா, அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும். நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறதும் இல்லாம எங்களையும் தலை குனிமுடிய செஞ்சுட்டீங்களப்பா. இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியும் இல்லாம செஞ்சுட்டீங்களே. இதை விட நீங்க தங்கச்சிய பாடும் கிணத்துல தள்ளி இருக்கலாம். நீங்க எழுதி கொடுத்தீங்களே ஒப்பந்தம், அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த கூட்டம் பூரா அருவாக்கம் போட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடும் போல இருக்கு. இதை தடுத்து என்ன செய்ய போறீங்க? சீக்கிரம் முடிவுக்கு வாங்க. தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற எந்த முடிவுக்கும் என்னால வர முடியலடா. சகுந்தரா, இந்த நிலைமையில நீங்க என்ன செய்ய போற? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாது. ஏன்பா, உன் இஷ்டத்துக்கு விரோதமா உன் கல்யாணம் நடக்காது. எங்க நிர்பந்தத்துக்காக உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னீங்களே. இப்போ இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டீங்களேப்பா. இவ இஷ்டத்துக்கு விரோதமா இவளை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இப்ப நடக்கக்கூடிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். ஒண்ணு, உன் கழுத்துல தாலி ஏறணும், இல்ல என் கழுத்துல இருந்து தாலி இறங்கணும். ரெண்டுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. எங்க வீட்டு கல்யாணம் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல தான் நடக்கும். பொண்ணை பக்கத்து குடிச்சு கழிச்சிட்டு போங்க. ஆமா. என்ன சார் கலாட்டா? நீங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இது கலாட்டா கல்யாணம். இந்த கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் நடந்து கூடாதுன்னு சொல்லிதான் உங்களை கூட்டாந்தது. என்ன பண்ண? எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. தீர்காயுசா இருந்து அவங்க கொட்டத்தை அடக்கு. காலகாலத்துல சம்சாரத்தை வீட்டு கூட்டி போ. ராத்திரி குறைச்சலா சாப்பிடு. வாங்க நம்ம போலாம். சகுந்தலா, உன் நகையெல்லாம் கட்டிடு. கரெக்டு. என்ன மன்னிச்சிருங்க. எங்களை இப்படி அவமானப்படுத்தா கூட்டிட்டு வந்தீங்களா? பையன் கல்யாணத்துக்கு தேடி வைக்க போனீங்க. என்ன ஆச்சு வேண்டியவங்களா கேட்டா இந்த அவமானத்தை எப்படி சொல்றது? எதிர்பாராத இந்த சம்பவம் உங்க வீட்டுல நடந்திருந்தா நீங்க தான் என்ன செஞ்சு? நாங்க மானவாசம் உள்ளவங்க. பெண்ணை தேர்தல் பந்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு புத்தி கட்டு போகல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போல இருந்தா அங்கேயே நாங்க நாக்கப்பட்டு செத்துருவோம். இடுக்குள்ள பாடி போகலாம். மாமனார் மாமியா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வேணாம் அண்ணன். எங்களை ஆசீர்வாதம் பண்ற நிலைமையில அவங்க இல்லப்பா. ஐயா, உங்க சொத்துக்கும் உங்க நகைக்கும் ஆசைப்பட்டு உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ கட்டின புடவையோடையும் நான் கட்டின தாலியோடையும் அவளை கூட்டிட்டு போறேன். இதெல்லாம் நீங்களே பூட்டி வச்சுக்கோங்க. பாப்பா.
அண்ணி உள்ள வாங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. உடம்புல கொஞ்சம் பணிவு வேணும். நீ பணக்கார விட்டு பண்ணு, அது உங்ககிட்ட இருக்காது. இனிமே வரவழைச்சுக்க. நாங்க உங்ககிட்ட பணிவா இருக்கணுங்கிறதுக்காக தானே சின்ன வாசப்படி வச்சு வீடு கட்டி கொடுத்து பரம்பரை பரம்பரையா எங்களை பழக்கிருக்கீங்க. இப்படி ஏமா ஒதுக்கி போய் நிக்கிற வாய்ப்படி. கிரகலட்சுமி வந்திருக்கா, நானும் என் சம்சாரம் காலில் விழுந்து கும்பிட போறோம். ஆசீர்வாதம் பண்ணு. மகராசனாரியா? ஏன் உன் புருஷனை பெத்தவங்க தெய்வ மாதிரி காலில் விழுந்து கும்பிடுறதுல தப்பு இல்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எப்படி வசதி? வாழ்க்கையிலே இப்பதான் முதல் தடவையா குனிஞ்சு நிமிர்ந்திருக்கா. உள்ள கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுக்க போங்கம்மா. ஏண்டா நம்ம வீட்டுல உங்களை உட்காருங்கன்னு சொல்லணுமா? உட்காருங்களேன். ஏண்டா மரம் மாதிரி நிக்கிறீங்க? எல்லாத்தையும் உட்கார வைக்க வேண்டியதானே. என்ன பொண்டுகளா விருந்தாளி வந்திருக்கீங்களா? போய் சாப்பாட்டு வேலையை கவனிங்கம்மா. போங்க போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. எவ்வளவு நாளி ஆனாலும் சரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இன்னைக்கு ஏழை வீட்டு சாப்பாட்டை பணக்கார வீட்டு பொண்ணு, அதாவது என் பொண்டாட்டி குனிஞ்சு குனிஞ்சு பருமாற போறான். பையா ஓடி போய் நம்ம பாய்கிட்ட சொல்லி ஒரு கடாடிக்கு சொல்லு. ஓடு. ரத்தன சிவல், ரத்தன சிவல். ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாசிங்களேன். வேற என்ன செய்யணும் சொல்றீங்க? நீ அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ஊராருக்கு மத்தியில உன்னால தலை குடிஞ்சு நிக்கிறோன்ற. நீ நிமிர போறதில்ல, அது வேற. அவனை புரிய வைய. உணர்ச்சி வசப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் நாசூக்கா திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை. ராஜவேலு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதுன்னா விஷம் பட்டு தலைக்கேறி பொட்டுன்னு போயிடுறானே, அது என்ன பிரயோஜனம்? நட்டு வாகனி கொட்டுச்சுன்னா விட்டு விட்டு நடுங்கி திடு திடுன்னு நெடியேறி நுறையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு பொழந்துருவானே வாய. ஒண்ணு கவலைப்படாத, யோசனை பண்ணா போய் படு. நான் யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன். காலம்பரை எழுப்பி கேளு, விஷயத்தை சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்பா. ராஜவேலு வசமா மாட்டடா, வைக்கிறேன்டா உன்னை பாக்கு வெட்டி மத்தியில. அண்ணி சும்மா அண்ணி அண்ணின்னு கூப்பிடாதீங்க, எரிச்சலா இருக்கு. அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு கூப்பிடாம சின்னம்மா அண்ணா கூப்பிடுவாங்க. சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். பகல்ல தான் எல்லாரும் இருந்தாங்க, நீங்க சாப்பிடல. இப்பதான் எல்லாருமே போயிட்டாங்களே. கவேரி, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சி இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும். அதுதான் நம்ம சம்பிரதாயம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. நீ அம்மாவை சாப்பிடுங்க. அண்ணி சாப்பிடாம பட்னியா இருக்கும்போது நாங்க சாப்பிடலாமா அண்ணா? பசி பட்னி எல்லாம் நமக்கு சகஜம், அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆமா ஆமா, அவங்களுக்கு அஜீரணமா இருந்துதான் பழக்கம். சின்ன குடல பெரிய குடல் திணிச்சுன்னா அப்ப தெரியும் பசியோட அருமை. எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம், நான் சாப்பிட போறது இல்லை. நீங்க அவ்வளவு பிடிவாதமா இருந்தீங்கன்னா உங்களை விட எங்களுக்கு வயிறு ஒண்ணு பெருசு இல்லைங்க. என்ன நீங்க வாங்க போங்கன்னுகிட்டு அவன் மருமக சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. அடாடா, ஐயோ என்ன சுகம், என்ன சுயமா. உன் கை சாப்பாடு அமிர்தம் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா? அதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காவேரி, காவேரி வாங்கப்பா, உள்ள வாங்க. நாயா வரேன். உங்க அம்மா வெளியே வர சொல்லு. உள்ள வாங்கல. என்னங்க என்ன? என் பொட்டி படுக்க துணிமணி எல்லாம் தூக்கி வெளியில போடு. ஏப்பா, எங்களை எல்லாம் விட்டுட்டு தனியா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. நீங்களும் இல்லாத வீட்டுல எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? வாமா போலாம். நீ ஏண்டி போற? நீ பெத்தவன், பாசத்தை உன்னால மறக்க முடியாது. நீ அவன் கூடவே இரு, நான் போய் தொலைறேன். நீங்க ஏன் போறீங்க? இது உங்க வீடு, நீங்க இங்கே இருக்கு. பொழுது விடிஞ்ச உடனே நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு என் குடிசைக்கு போய் சேர்றேன். என்கிட்ட பேசாதடா. இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை 2 துண்டா வெட்டி போலி போட்டுருவேன்.
இருட்டில தான் தவறுகள் நடக்கும். நாம தான் இப்ப வெளிச்சத்தில் இருக்க. ஏன் என்ன கண்டு இப்படி பயப்படுற? நான் என்ன புலியா சிங்கமா? இரவுல நாம 2 பேரும் சந்திக்கிறது தான் முதல் தடவை. அப்படி பார்த்தா இது நமக்கு முதல் இரவு. நம்ம முதல் இரவே இவ்வளவு மோசமா இருக்கும்னு நீயோ நானோ கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். இல்ல, முன்பின் தெரியாம நாம 2 பேரும் முதல் முறையா சந்திச்சப்போ அந்த ஒரு நிமிஷத்துல என் மனசை அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே உன் பணத்திமிரால என்ன அவமானப்படுத்திட்டேன். உன் திமிர அடக்கணுங்கிறதுக்காக ஏழைக்கே உள்ள நியாயமான ஆத்திரத்தோட நானும் சரிக்கு சமமா உன்னை அவமானப்படுத்திட்டேன். நாம 2 பேரும் புருஷன் மனைவி ஆவோன்னு அப்ப நினைச்சு பார்த்திருப்போமா? உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா கிடைச்ச வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது. இந்த புது இடம், புது உறவு, புது வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன் அருவருப்பா கூட இருக்கலாம். என்ன உனக்கு பிடிக்காட்டி போனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா உன் பிடிவாத குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நானும் ஒரு பிடிவாதக்காரன். சவுந்தலா, நம்ம கல்யாணம் இருக்கு, அதுதான் டிப்பிக்கல் சோஷலிசம். ஏன் தெரியுமா? நாம 2 பேரும் 2 வர்க்கம். இந்த 2 வர்க்கமும் பக்குவப்பட்டு ஒன்னாகிறதா உண்மையான சோஷலிசம். அதுக்காக தான் நம்ம தலைவர்கள்லாம் பாடுபடுறாங்க. நான் உன்னை வெறுக்கிறேன், நிச்சயமா உன்னை வெறுக்கிறேன். உன்னுடைய பகட்டு, ஆடம்பரம், பணக்கார திமிரு இதைதான் வெறுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வறுமை, ஏழ்மை, சூழ்நிலை இதெல்லாம் நீ வெறுக்கலாம், நியாயம். ஆனா என்னையே வெறுக்கிறேன். புரியல இல்ல? உனக்கு என்ன, உங்க வர்க்கத்துக்கே புரியாது. ஏன் இவங்களெல்லாம் வெறுக்கிறோம்னு புரியாம பாரம்பரியமா அது உங்க ரத்தத்திலேயே விஷம் மாதிரி ஊறி போச்சு. என்ன பண்ண? நான் ஒரு முட்டாள். ஒன்ன நிக்க வச்சுக்கிட்டு நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு. நீயும் பேசுவ, ஆனா பேசக்கூடாதுன்னு நிக்கிறேன். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் வெட்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீயும் வெட்கம்தான் படுற. எப்படி தெரியுமா? ஐயோ நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சேன். பரவாயில்ல, நீ படிச்ச பொண்ணு, நானும் உன் அளவுக்கு படிச்சவன். அது எப்படின்னு கேக்குறியா? 1000 புஸ்தகத்தை படிச்சவனை விட 1000 வயல உழுதம் அறிவாளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றது, நீங்க ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தா ஏன் அனுமதி இல்லாம என்ன தொடக்கூடாது. துரதிருஷ்டவசமா நீங்க தாலி கட்ட கழுத்தை நீட்ட வேண்டிய துர்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. ஆனா இந்த ஜென்மத்துல என் மனசு உங்களை புருஷனா ஏத்துக்காது. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினேன். இந்த இடத்துல உன்னை பலாத்காரமா கசைக்கு முகரத்துக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா என்னைக்கு உன் மனசார என்ன கணவன் ஏத்துக்கிறியோ, என்னைக்கு நீயா மனம் விரும்பி என்ன வந்து தொடுறியோ, அது வரைக்கும் உன்னை நான் தொட மாட்டேன். எங்க அம்மா மேலானே தொட மாட்டேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நாடல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.
தீண்டாமை என்பது புதுமை அல்லவே, அதை நீயும் சொன்னது புதியதல்லவே. தீண்டாமை என்பது புதுமை அல்லவே, அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது. திருநீலகண்டரின் மனைவி சொன்னது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தாளத்தை ராகம் தொடாத போதிலே கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே. தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே, நீயும் இல்லையே. நானும் இல்லையே, நீயும் இல்லையே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா. ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. இதெல்லாம் கொண்டு போய் துவைச்சு போடு. காஞ்சோன்ன நல்லா மடிச்சு தலைவாணிக்கு அடியில வை. பாரா எத்தனை தடவை சொல்றது, உங்களுக்கு மூளை இல்ல? இன்னும் இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? அவசிக்க மாட்டாளா? சும்மா உட்காந்து சாப்பிட இது ஒண்ணு பண்ணையார் வீடு இல்ல. நீ இருக்கிய மாமியாரா இருக்கவே லாயக்கு இல்லம்மா. உன்னை பார்த்து அவள் நடுங்கணும், அதுக்கு பதிலா நீ அவளை பார்த்து நடுங்குற. ஏண்டா நான் மனுஷியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீ மனுஷியா இரு, அவளை தெய்வமாக்கிடாத. வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவளையே சமைக்க வச்சு அவகிட்டே சாப்பாடு கொடுத்து விடு. வேண்டாண்டா நானே சமைச்சு கொண்டுட்டு வரேன். நீ மட்டும் சாப்பாடு கொண்டு வா, வயல தூக்கி எறிகிறேன். உன் வீட்டுக்காருக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போ, அவன் வீட்டுக்காருக்கு அவன் சாப்பாடு எடுத்துட்டு போட்டோம். புரியுதுல்ல? எவடா மண்ணெல்லாம் இறங்கி ஓடுற? நானே சின்ன பண்ணடா, சின்ன பிள்ளைடா. யாராவது புடிங்கடா அவனை. யாராவது புடிங்கடா, புடிங்கடா. இத்தனை பேர் இருக்கீங்களா? சின்ன பண்ண அடிக்காதீங்க. என்ன செஞ்ச? முதல்ல இதை புடிங்க, அப்படி போடுங்க. ஓட்டம் வந்து வேணா காட்டுறேன். பிரசிடன்ட் சார், நீங்க உங்க மிஸ்ஸஸோட குடி வரீங்கன்னு சொல்லி இந்த ராஜவேல போய் ஆளுங்களை வச்சு பக்கத்துல இருந்த குடிசையை வெட்டி தரமட்டமாக்கிட்டான். குடிசையா? ஆமா, அவங்க எல்லாம் ஓடிட்டானுங்க. இந்த பையனை ஓட விட்டு பாத்துட்டான். சும்மா கூட்டு போகாதீங்க, கைய பின்கிட்டா கட்டி கூட்டு போங்க. போங்கடா போங்க. நேருக்கு நேரா என்ன எதுக்கு துணிச்சல் இல்லாம எந்தெந்த கோபத்தையோ சேர்த்து என் குடிசை மேல காட்டியிருக்காங்க. இந்த கேவலமான காரியத்தை செய்ய தூண்டி விட்ட குற்றத்துக்காக இந்த பெரிய மனுஷங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்ன வைஸ் பிரசிடென்ட்? நீங்க பிரசிடென்ட், நான் வெறும் வைஸ் பிரசிடென்ட். நீங்க இருக்கும்போது நான் எப்படி? நீங்க பார்த்து முடிவு பண்ணா சரிதான்.
சும்மா ஜாட மாடையா கையில கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. போலீஸ் தான், கோர்ட்டு தான், 1 வருஷம் தீட்டிடுவானே. சாம்பிராணிய போடாதரா, எனக்கு சாமி வந்துடும். ஒரு ஏழையை பழி வாங்கணுங்கிற வெயில என்ன செய்யறோங்கிறதே மறந்துட்டு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியத்தை செஞ்சுட்டாங்க. பழிக்கு பழி வாங்குறது என்னுடைய கொள்கை இல்லை. வெட்டி சாய்க்கப்பட்ட குடிசையை உடனடியா கட்டி கொடுக்கணும். இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட மன்னிக்கிறதா பெரிய தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால இவங்களை மன்னிச்சோம், அவுத்து விட. பிரசிடென்ட் சார், ரொம்ப பெருந்தன்மையா நடந்துட்டீங்க. தலையை தட்டிக்க. நான் தான் வேண்டாத புருஷன் தொடக்கூடாது, நீயே தட்டிக்க. இந்த தண்ணி குடி. அம்மா காவேரி, அடுத்த விட்டு மாவா, பக்கத்து விட்டு அத்தை, எல்லாரும் ஓடி வந்து இந்த வேடிக்கையை பாருங்க. பசி வந்தா 10 பறந்து போயிடும் சொல்லுவாங்க. இங்க எல்லாமே பறந்து போச்சு. ஓடி வாங்க. அம்மா காலையில நமக்கெல்லாம் பழைய சோறு கிடையாது, எல்லாத்தையும் தின்னுட்டா. இவளுக்காக பரிதாபப்பட்டு நீங்க போய் பட்டி கிடக்குறீங்களே. இந்த மாதிரிதான் தினம் ராத்திரில யாருக்கும் தெரியாம வந்து திருடி தின்றா போல இருக்கு. பாக்க திரு முடிக்கிறத பாய மூட. நான் அவங்கள மருமகளா நினைக்கலையான்னு கேட்டியே, நீ பொண்டாட்டி நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணுவியாடா? அம்மா பொஞ்சாதி சாப்பிட்டாங்க சந்தோஷத்துல புலகாங்கிடத்துல சத்தம் போட்ட அப்படியே. திருட்டு பொஞ்சாதி தாங்க, திருட்டு பொஞ்சாதி. அண்ணி வருத்தப்படாதீங்க. அண்ணன் எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவாரு. இது உங்க வீடு. ஏ காவேரி, எனக்கு சமைச்சு போடுன்னு சொன்னா நடு ராத்திரில கூட பார்க்காம சுட சுட உங்களுக்கு சமைச்சு போடுவனே. ஏன் பழையதை சாப்பிடணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இப்ப சோறு வடிச்சு போட்டுமா? வேண்டாம். இப்ப என் வயிறு மனசு எல்லாமே கொதிச்சுக்கிட்டுதான் இருக்கு. அந்த கொதிப்புல வெக்கம் இல்லாம நான் தின்ன பழைய சோறு கூட சுடுசோறா இருக்கும். என் மேல அனுதாபப்பட்டு நீங்க சொன்னதே போதும். அப்பா, சவுந்தரா, அப்பா, உனக்கு 100 வயசுமா? இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பா, நான் 100 வயசு இருந்து இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணுமா? என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சுப்பா. அழாதம்மா, அழாத. நீ தனியாத்தான் வந்திருக்கியா? கூட யாராவது வந்திருக்காங்களா? தனியாத்தான் வந்தேன். சொல்லிட்டு வந்தியா, சொல்லாமலே வந்தியா? என்னடி இது வக்கீல் மாதிரி அவளை போய் குறுக்கு விசாரணை பண்ற? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுப்பா, அதான் வந்துட்டேன். இனிமேல் அங்க போக வேண்டாமா, இங்கே இருந்துடு. நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்ப்பா, எங்கேயாவது வெளியூருக்கு போய் நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பேசுற பேச்சாயுது. நீ படிச்சது இப்படி குதர்க்கமா யோசிக்கத்தானா? என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சிட்டு போறேன்டி. எனக்கு அங்க இருக்கிறதுக்கு அவமானமா இருக்குப்பா. ஏழையோட ஏழையா குடிசையில இருக்கிறது அவமானம் நினைச்சா, மாடி வீட்டுல வாடா வெட்டியா இருக்கிறது மட்டும் அவமானம் இல்லையா? ஏற்கனவே குழம்பு போய் வந்திருக்கா. வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லாம நீயே அவளை திருப்பி அனுப்பிட்டு போல இருக்க. நீ வாமா. சவுந்தரா, சவுந்தரா. யாரா நீ? உன் மச்சான், என் பொண்டாட்டி கூப்பிடுற. அவ வரமாட்டா. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ. நீதான் பெரிய பிரசிடண்ட் ஆச்சே, உன் பஞ்சாயத்தை கூட்டு. அங்க சொல்லு, என் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள வச்சு அனுப்ப மாட்டேன்றாங்க. இவன் தங்கச்சி அவ புருஷன் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிதானே இவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கான். அதே மாதிரி என் தங்கச்சிக்கு இவனோட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிதான் என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நானும் சொல்றேன். பைத்தியக்காரா, இன்னைக்கு என் மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பொண்டாட்டி அனுப்பிச்சு வைடான்னு சொன்னான்னா மேலதாளத்தோட நான் அனுப்பிச்சு வைப்பேன். உன்ன மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன்.
மேல போயிட்டியோ? நீ எங்க வேணாலும் இரு. ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் எதுங்கிறத முடிவு பண்ணிக்க. நாளைக்கு காலை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். ஒண்ணு நீ எங்க வீட்டுக்கு வரணும், இல்ல உங்க அப்பா வீட்டிலே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உன் கழுத்துல கட்டின தாலி என் கைக்கு வரணும். கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? தெருவோட போற என்ன கூப்பிட்டு சொல்றான் மருமக மாணிக்கம் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அத பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? அடே உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாம். தங்கச்சி வாடா வெட்டியா வீட்டுல உட்காந்து வச்சிருந்தா கௌரவமான குடும்பத்துல உனக்கு பொண்ணு தருவாங்களா? நீ ஒண்ணும் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியல. என்ன பண்ண போற? அப்புறம் பண்ண பெருசு பெருசு அவன் சொல்றதை கேட்காதீங்க. தயவு செய்து சகுந்தராத அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு. நீ என்னையா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு இருக்க? நியாயம் இருக்கிற பக்கம் தானே நான் பேசுவேன். அவனுடைய உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ணை நான் அனுப்ப போறது இல்லையா. அவ இங்கே இருந்துட்டு போகட்டும். எத்தனை நாளைக்கு? என் ஆய்க்கு உள்ள வரைக்கும். அப்போ 2 நாளைக்கா? போய அம்மாடி அம்மாடி, நான் சொல்றதை இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நீயாவது புரிஞ்சுக்கமா. நானு பங்காளி, என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது. என்னால தாக்கவே முடியல. சகுந்தலா, அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சீக்கிரம் நீயும் ஒரு முடிவுக்கு வந்துடு. நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. அவன் வீட்டுக்கு போறதா தானே? இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறதா முடிவு பண்ண. நீ அங்க போனாதான் அவன் முடிவை மாத்த முடியும். இங்கே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டா உன் முடிவு என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். மத்தவங்க முடிவை மாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அந்த அவசியம் உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க பொண்ணை பத்தவங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாண்டி கல்யாணம் நடக்கும். அது உனக்கு நடந்துருச்சு. அவன் உன்னை தொட்டு தாலி கட்டிட்டான். கேவலம் இந்த ஒரு முழ கைத்துக்காக என் சுய உரிமையை பறி கொடுத்துட்டு, என் உணர்ச்சிகளை எல்லாம் நாசமாக்கிட்டு, என் சுதந்திரம், லட்சியம், ஆசை எல்லாத்தையும் எழுந்துட்டு நான் இப்படி அடிமை மாதிரி மற்றவங்களுக்காக வாழணுமா? வாழ்ந்து தாண்டி ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது என் கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிற சுருக்கு கயிறு தான். சுருக்கு கயிறா? உன் குதர்க்க புத்திக்கு அப்படி தாண்டி தெரியும். அம்மா, உன் நடத்தையிலே நான் சந்தேகப்படுறேன். நீ மனசுல வேற எவனையோ நினைச்சிட்டு தாண்டி இவன் கூட வாழ மாட்டேங்கிற. பின்ன எதுக்காக நீ அவனை வெறுக்கிற? அவன் என்ன குருடனா, நொண்டியா, குருவியா? ஏழையா இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு மாப்பிள்ளை ஆனப்புறம் அவன் எப்படி ஏழையா இருக்க முடியும்? பிடிவாதக்காரன், அவ்வளவுதானே. மனசுக்கு பிடிக்காதவனா இருந்தாலும் நீ நினைச்சா அவனோட அனுசரிச்சு வாழ முடியாது. நீ அவனை கடவுளா மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷனா மதிக்க வேண்டாமா? நான் 10ஆம் வசதி தாண்டி, என்ன விட்டு தள்ளு. நீ ரொம்ப படிச்சவன். இப்ப நான் உன்ன ஒண்ணு கேட்கிறேன். அன்னைக்கு வந்து அவன் சொல்லிட்டு போனானே, நீ இங்கேயே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டா உன் கழுத்துல கட்டின பாரு, அது என் கைக்கு வந்துடணும்னு. துணிச்சல் இருந்தா அதை கழட்டி அவன் கையில கொடுத்துடு. இவ்வளவு நேரம் வாதம் பண்ணியே இப்ப ஏன் வாயடிச்சு போச்சு? அது உன்னால முடியாது. உன்னால மட்டும் இல்ல, இந்த மண்ணில பிறந்த எவனாலே முடியாது. பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்திக்கும் நீ சொன்னியே கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நெருக்கிற சுருக்கு கயிறுன்னு. அந்த கயித்து மேல ஒரு பயங்கரந்த பக்தி இருக்குடி, ஒரு பயங்கரந்த பக்தி இருக்கு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கோ. என்னடி மயக்கமா சொல்லடி, என்னடி மயக்கமா சொல்லடி, கட்டுப்படாதே உனது உரிமையை விட்டு தராதே, கட்டுப்படாதே உனது உரிமையை விட்டு தராதே, வெட்கப்படாதே விலகாச்சப்படாதே, வெட்கப்படாதே
பூக்களும் சூடியவள் வாழ்கிறாள் விதவை போலே. இவள் வாழாத பெண் என்று ஊராரின் சொல்லம்பு பாயுமே எந்தன் மேலே, பாயுமே எந்தன் மேலே. ஆ ஆ ஆ மஞ்சள் என்னடி மாலை என்னடி நாகரீக உலகில், மஞ்சள் என்னடி மாலை என்னடி நாகரீக உலகில். மனமில்லாததை மனம் என்பதை மாற வேண்டும் விரைவில். வஞ்சி அவனை வஞ்சி வருவான் உன்னை கெஞ்சி. என்னடி மயக்கமா சொல்லடி, என்னடி மயக்கமா சொல்லடி. அன்பென்ற ஒன்றுதான் பெண்ணல்லவா, நம் பண்பாடு பெண்ணுக்கு கண்ணல்லவா. தாய் போல வாழ்வதே மகளல்லவா, அதை தாண்டினால் உலகத்தில் பழியல்லவா, அதை தாண்டினால் உலகத்தில் பழியல்லவா. அன்பு என்பதும் பண்பு என்பதும் சொல்லி வந்ததல்ல, ஆசை என்பதும் தந்தை தாயிடம் வாங்கி வந்ததல்ல. வஞ்சி அவனை வஞ்சி வருவான் உன்னை கெஞ்சி. கட்டுப்படாதே உனது உரிமையை விட்டு